குடும்ப வாழ்க்கை. இவ்வளோ தறி இருந்தால் என் பிள்ளைய பேரனை கேட்பான். அவங்க ஒன்று முட்டை கொண்டா என் மொழியும் அவனுக்கு போய் என் பிள்ளைய கொடுப்பேனா? இங்கே பாருங்க, அவனுக்கு நீங்கள் கல்யாணம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் வீட்டு விட்டு ஓடி போயிடுவேன். எங்கே போகிறேன், யார் கூட போவேன், எங்கிட்டு போவேன்னு தெரியாது. இல்லை செத்து கூட போவேன் தவிர அவன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்காது. அவன் ஹிஹின்ட்டே வரையும் எனக்கு அவனை பிடிக்காது. அவன் கூட எனக்கு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இல்லைம்மா, நானே என் தங்கச்சி நான் சொல்லிடுறேன். என் பிள்ளைக்கு உன் பையன் செட் ஆக மாட்டான். நீ வெளியே பொண்ணு பாரு, நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். வேறு இடத்துல பொண்ணு பாரு, ஏன் பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். எங்கள் அம்மா ஒரு லூஸு. அது பேரன் பேத்தி நினச்சி கல்யாணம் பண்ணிச்சா ஒன்று முன்னா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும். வேண்டாம், அவன் எப்படிக்கான்னு எனக்கும் தெரியும். அதனால் நம்ம பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாம். ஏன்னா இவளுக்கும் பிடிக்கலன்றான். இவள் சரிஞ்சுனா சரின்னு வேணும், இவ்வளவும் பிடிக்கலன்றா. அதனால் வேண்டாம், இருக்கட்டும். நான் எங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். சரியா? சரி, அவங்க கூட சேர்த்து வச்சு பேசிட்டீங்களே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் முதல் போகிறேன். சரி நிறுத்துங்க, என்ன எல்லாரும் ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் வேறு யார்? நம்ம அத்தை பையன். அவனுக்கு நீ தலைமாம பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா? அதில் என்ன பிரச்சனை? ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நீ மட்டும் உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்குவேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்ன கூரை வீட்டில் போய் உட்கார சொல்கிறியா? கூரை வீடு இருந்தால் கூட பரவாயில்ல, எந்த ஒரு நாள் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவெல்லாம் ஒரு ஆள் மண்டை மூஞ்சி அந்த முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு எனக்கு அவனை பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். நீ மட்டும் உனக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அந்த மாப்பிள்ளை, நீ எத்தனை மாப்பிள்ளை நீ ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். குறைஞ்சது 50-60 நீ ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் தான் இந்த மாமாவை வந்து நல்ல வேலை பார்க்காரு, நல்லா சம்பாதிக்கிறாருன்ற காரணத்துக்காக மட்டும்தான் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட. நான் என்ன அந்த மாதிரி கேட்குறேன்? எனக்கு பிடிச்ச பையனா எனக்கு வேணும்னு தான் நான் கேட்குறேன். நான் காலேஜ் போகிறேன், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். இப்போதைக்கு யாரும் இந்த பேச்சு எடுக்காதீங்க. ஐக்கு எடுத்தால் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், என்ன ஓடி போயிடுவேன். புரிஞ்சவங்களா இருக்கும். அப்பா உனக்கு தான் பாது மெயின். நீ அவள் பேச்சு கேட்டு யார் பேச்சா கேட்டு யாருக்குன்னா எனக்கு கல்யாணம்னு ஏதாவது முடிவு பண்ணிங்க, அடுத்த நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். புரிஞ்சவங்கள்ட்ட இருக்கும். மீன் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். அப்பா அவள் அப்படி தான்ப்பா சொல்லுவா. அவன் நல்ல பையன் தான், அவன் அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணிங்க. நல்ல பையனா? சரி, நல்ல பையன் தான் வச்சுக்கோ. இல்லைங்களே, உனக்கு மட்டும் நீ பிடிச்ச மாதிரி வேணும்னு வாழ்க்கையை தேடி அமைச்சுக்கிட்டேன். நாங்கள் ஏதாவது சொன்னோமா? இல்லை. அப்புறம் உன் தங்கச்சி வாழ்க்கையில் மட்டும் நீ மூக்க நினைக்கிற. உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இத்தனை நாளாக என் தங்கச்சியாக இருந்தால் பேச்சுக்கிட்ட ஒழுங்காக இருந்தேன். அமைதியாக உன் பேச்சுக்கிட்ட நான் அமைதியாக இருந்தேன். இப்போ அவள் வாழ்க்கையில் நீ தள்ளிடாத. இதுக்குமே வாழ்க்கையில் தலையிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ இப்போ வராத. அவள் கல்யாணம் பண்ணுறப்ப அண்ணன் வந்து அந்த பேச்சு இப்போதைக்கு அவள் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டா யாருமே அந்த பேச்சு எடுக்கக்கூடாது. அதனால் இப்போதைக்கு அவளை விட்டுருங்க. ஏன் முடிவு இதுதான். அவங்க கிடக்குறாங்க. இப்பா நீ ஏன் நான் சொல்கிறேன் கேளுப்பா. நல்ல பையன் தான்ப்பா, நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பா. சொந்த விட்டு போகாதுப்பா. ஏங்க நம்ம ரூமுக்கு போவாங்க. ஹலோ அப்பத்தா, நான் பேசி பார்த்தேன். எங்கள் மாறுறமான்னு தெரில, மசிறமான்னு இல்லை. நீங்கள் என்ன அத்தையும் கூப்பிட்டு அவளையும் கூப்பிட்டு வேணா வீட்டுக்கு பொண்ணு கிட்ட வர சொல்லுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாண்ணே. சரி பேத்தியா, நாளைக்கு நான் என் மகளையும் அவனையும் கூப்பிட்டு பொண்ணு இருக்க வரேன். பொண்ணு இருக்க வரவங்கள்ட்ட வீட்டு விட்டு போக நான் சொல்ல முடியும். அதுவும் கூட பிறந்த தங்கச்சி வேறு, அதனால் அப்பா நேரம் அதுக்கேற்ற மாதிரி தான் முடிவு பண்ணுவார். அதனால் பயப்படாமல் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, சரியா? நாளைக்கு நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேன் வீட்டுக்கு. சரிடாம்மா, நாளைக்கு நான் வந்துடுறேன்.